Hi viewers, welcome back to our channel. நீங்கள் தாத்தா பாட்டியாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் என்னோட பேரண்ட்ஸ் என்னோட இன்லாஸ் கிட்ட என்ன சொல்கிறேனோ அதே தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். இன்றைக்கி மட்டும் இல்லை, இதுக்கு முந்தின ஜென்ரேஷன், அதுக்கு முந்தின ஜென்ரேஷன் சொல்லி நீங்கள் எந்த ஜென்ரேஷன் எடுத்துட்டாலும் ஒய்ஃப் கன்சீவ் ஆன டேட்லேருந்து அவங்க டெலிவரி ஆகிறதுக்குள்ளே அந்த பேரண்ட்ஸ், அதாவது அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து நிறைய வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய கனவுகள் வச்சுருப்பாங்க. குழந்தை பிறந்தோன்னையுமே அந்த குழந்தைக்கு இதெல்லாம் வாங்கி தரணும், இதெல்லாம் செய்யணும், குழந்தை இந்த ஸ்கூலில் சேர்த்தணும், பையனாக இருந்தால் என்ன பண்ணணும், பொண்ணாக இருந்தால் என்ன பண்ணணும், இந்த ஸ்போர்ட்ஸில் வந்து விளையாட வைக்கணும். ஸோ அந்த மாதிரி நிறைய கனவுகள் கண்டிருப்பாங்க, நிறைய டிஸ்கஷன் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி காமனாக பார்த்தோம் அப்படின்னா ஏஎஸ்டி, அதே மாதிரி ஹைப்பர் ஆக்டிவிட்டி, இதெல்லாம் வந்துட்டு நிறைய குழந்தைங்கிட்ட வந்து ரொம்ப சகஜமாக காணப்படுற ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ஸோ ஹைப்பர் ஆக்டிவிட்டிலாம் பார்த்தோம்னா நம்ம பார்க்குற 10ல் 8 குழந்தைங்களுக்கு வந்து இன்றைக்கி ஹைப்பர் ஆக்டிவிட்டிங்கிற ஒரு இஷ்யூ வந்து நம்ம ஃபவுண்ட் பண்ண முடியுது. ஸோ அதனால் இதை பற்றின அவேர்னஸ் வந்து காலேஜ் லெவலில் இருந்தே வந்துட்டு நிறைய அவேர்னஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டல்னு சொல்லி போகும்போது, அதே மாதிரி பேரண்டிங் கிளாஸ்ன்னு சொல்லி இப்போ நிறையா வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுலலாம் வந்துட்டு எது ஹெல்த்தி, எது அன்ஹெல்த்தி, குழந்தைங்களுக்கு என்ன கொடுக்கலாம், கொடுக்கக்கூடாது, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது என்ன சாப்பிட்லாம், சாப்பிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நிறைய அவேர்னஸ் ரிலேட்டடான வீடியோஸ், கிளாஸஸ் இதெல்லாம் அவங்க அட்டென்ட் பண்ணுறதுனால அவங்களுடைய குழந்தையோட ஹெல்த்தில் வந்து நிறைய கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க. அதனால் அவங்க குழந்தைக்காக சர்டன் ரூல்ஸ் வந்து அவங்க போட்டு அதை வந்து ரொம்ப கண்டிப்போடு வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ஜென்ரேஷனில் வந்துட்டு உங்களுடைய பசங்களை வந்து அடித்து வளர்த்திருப்பீங்க, அவங்க ஏதாவது தப்பு பண்ணும்போது அவங்கள கண்டிச்சிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜென்டில் பேரண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை கையில் எடுத்திருக்காங்க. அந்த குழந்தை என்ன தப்பு பண்ணாலும் அதை அவங்க ரூட்லேயே போய் அவங்கக்கிட்ட சொல்லி பேசி புரிய வச்சு அந்த தப்பை திருப்பி பண்ணாத மாதிரி அந்த குழந்தைய கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேரண்ட்ஸ் வந்து அந்த ஜென்டில் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி குழந்தைக்கு வந்து ஃபுட்டு கொடுக்கணும், கொடுக்கக்கூடாது, ஸோ இந்த மாதிரியும் நிறைய விஷயங்கள் வந்து பேரண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தாத்தா பாட்டியாக இருக்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் நிறைய போட்டு சர்டன் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய பேரண்ட்ஸ் இருக்க வீட்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு இவங்க என்னெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அது எல்லாமே நீங்கள் செய்கிறீங்க. அதாவது உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு அப்பா அம்மாங்கிற ரோல்லேருந்து தாத்தா பாட்டிங்கிற ரோலுக்கு போகும்போது உங்களுடைய அதீத பாசம், உங்களுக்கு நிறைய பாசம் இருக்குது. ஸோ அந்த பாசத்தை வந்து அந்த குழந்தைங்கிட்ட காட்டுறதுக்காக அப்பா அம்மா சொல்லும்போது கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது அவங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமையும் வந்து நீங்கள் நிறையா வந்து திங்ஸ் வந்து வாங்கி கொடுக்குறீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எதாவது பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் இந்த பொருளெல்லாம் வாங்கி கொடுக்கும்போது பேரண்ட்ஸ் வந்து அப்போஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கும், அதாவது கிராண்ட் பேரண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், தாத்தா பாட்டி அண்ட் அப்பா அம்மா 2 பேத்துக்கு இடையில கான்ஃப்ளிக்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது பார்த்தோம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி இஷ்யூ வரும்போது குழந்தைங்க முன்னாடி நடக்குது அப்படின்னா குழந்தைங்களோட மைண்ட் வந்து அஃபெக்ட் ஆகும். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா நம்மளுடைய பேரண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து நிறைய ரூல்ஸ் போடுறாங்க, அவங்கள பார்க்கும்போதே ஒரு ஹிட்லரை பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு. அதுவே நாம் வந்துட்டு வாங்கி கொடுக்குறோம் அப்படிங்கும்போது தாத்தா பாட்டி நம்மகிட்ட நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ரொம்ப அட்டாச் ஆயிடுவாங்க. பேரண்ட்ஸ் சொல்கிறத கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸ் ஒரு குழந்தை தப்பு செய்யும்போது கண்டிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு பேரண்ட்ஸ்க்கு சப்போர்ட்டிவாக இருங்க. ஏன் அப்படிங்கும்போது நீங்கள் குழந்தைக்கு சப்போர்ட் பண்ணும்போது நம்ம என்ன தப்பு பண்ணாலும் நமக்கு சப்போர்ட் பண்ண தாத்தா பாட்டி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அதே தப்பை வந்து திருப்பி ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் நீங்கள் அந்த இடத்துல பேரண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு இது வரைக்கும் பார்த்த விஷயம் வேறு, இப்போ அடுத்து பார்க்க போகிற விஷயம் வேறு. நிறைய பேரண்ட்ஸ் வந்துட்டு இந்த ஜென்டில் பேரண்டிங் ஃபாலோ பண்ணாலும் இன்னும் ஒரு சில பேரண்ட்ஸ் வந்துட்டு குழந்தைங்கள வந்து நிறைய ப்ரெஷரைசேஷன் பண்ணுறாங்க. ஸ்போர்ட்ஸ் படிக்கணும், ரிப்பீட்டாக அந்த குழந்தைக்கு வந்துட்டு ஒரு சோஷியல் என்கேஜ்மெண்ட் இல்லாமல் எங்கேயும் வெளியே கூட்டிகிட்டு போகாமல் அந்த மாதிரி ப்ரெஷரைசேஷன்லாம் வந்து நிறையா போடுறாங்க. குழந்தை மார்க்ஸ் ஓரியன்டாக நிறையா மார்க் வாங்கணும்னு சொல்லி குழந்தைய ஏதோ ரேஸில் விட்ட மாதிரி பசங்களை வந்துட்டு ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியான பேரண்ட்ஸ் இருக்கக்கூடிய வீட்டில், அந்த குழந்தைங்க இருக்கக்கூடிய வீட்டில் நீங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய மகன் மருமகள் அல்லது மகள் மருமகன், ஸோ இந்த மாதிரி இவங்கக்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது, குழந்தைய வந்து இப்படி வளர்த்தணும் அப்படிங்கிறத வந்து பேசி பசங்கிட்ட புரிய வச்சு உங்களுடைய பேரண்ட் பேத்திகளுக்கு வந்து நீங்கள் நல்லது செய்யுங்க. பேரண்ட்ஸ் சரியாக இருக்கக்கூடிய இடத்துல அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.
பேரண்ட்ஸ் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்லிப் ஆகுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்கக்கிட்ட பேசி புரிய வச்சு அவங்களையே நேர்வழியில் போகிறதுக்கு டைவர்ட் பண்ணி விடுங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம தாத்தா பாட்டியாக இந்த ஜென்ரேஷனில் ஒவ்வொரு தாத்தா பாட்டியும் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி இப்போ ஒர்க் கோயிங் பேரண்ட்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய கிட்ஸ் வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட தான் வந்து விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னா அந்த கிட்ஸோட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் இப்போ உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அவங்க ஒரு ரூல்ஸ் போட்டு கொடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னா அந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சில இடங்களில் அதை நம்ம பிரேக் பண்ணி தான் ஆகணும். குழந்தைக்கு வந்துட்டு குழந்தையோட அந்த ஏஜ்க்கு உண்டான என்டர்டெயின்மெண்ட் அந்த குழந்தைக்கு கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ அதுக்கு ரிலேட்டடான நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம வீடியோவை மற்ற தாத்தா பாட்டிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இதுக்கடுத்து போடக்கூடிய இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.